நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம திருநீலநக்கர் அப்படிங்கிற நாயன்மாரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். திருச்செங்காட்டங்குடிங்கிற ஊர்ல சிறு தொண்ட நாயனாரை பத்தி திருஞான சம்பந்தர் ஒரு தேவாரம் பாடியிருந்தார் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொல்லியிருந்தேன். இப்போ திருச்சாத்தமங்கை அப்படிங்கிற ஊர்ல இந்த திருநீலநக்கர் அப்படிங்கிற நாயன்மாரை பத்தி சம்பந்தர் ஒரு தேவாரம் பாடுறார். இந்த நாயன்மாரை பத்தி இன்னைக்கு எபிசோட்ல நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். திருச்சாத்தமங்கை, அதாவது சீயாத்தமங்கை அப்படின்னு சொல்ற அந்த ஊர்ல நீலநக்கர் அப்படின்னு ஒரு சிவனடியார் இருக்கார். அவரும் அவரோட மனைவியும் சேர்ந்து அங்க இருக்கிற சிவன் கோயில்ல தினமும் போய் பூஜை பண்ணி சுவாமிக்கு பணிவிடை பண்றா. அந்த ஊர்ல இருக்கிற சிவபெருமான் பேரு அயவந்திநாதர். ஒரு நாளைக்கு பூஜை நடந்துட்டு இருக்கும் போது ஒரு சிலந்தி வந்து சிவலிங்கத்து மேல விழுந்துடுறது. அதை பார்த்த உடனே பதட்டப்பட்டு உஃப்னு ஊதி அந்த சிலந்திய வெளியில தள்ளி விடுறா. நீலநக்கருக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. இப்படி சுவாமி மேல எச்சப்படுற மாதிரி இப்படி உஃப்னு ஊதிட்டியே, நீ பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு, இனிமே நீ என் கூட வாழறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவில்லையே அவரோட மனைவியை விட்டுட்டு அவர் ஆத்துக்கு திரும்பி போயிடுறார். அப்ப அவர் நைட்டு படுத்து தூங்கும் போது சிவபெருமானே கனவுல வரார். சிவபெருமானோட உடம்புல ஃபுல்லா கொப்பளமா ஆயிடுறது. அப்ப சொல்றார், உன்னோட மனைவி ரொம்ப பெரிய சிவபக்தை பாரு, அவ ஊதின இடத்துல மட்டும் எனக்கு எதுவுமே ஆல, என்னோட உடம்பு ஃபுல்லா கொப்பளமா இருந்தாலும் அப்படின்னு சொல்றார். இத பார்த்து பதறி அடிச்சு நீலநக்கர் எழுந்து, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி விடிஞ்ச உடனே கோவிலுக்கு போய் அவரோட மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப ஆத்துக்கு கூட்டின்னு வர்றார். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு நாளைக்கு வர எபிசோட்ல பார்க்கலாம்.